மே மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் என்பது அவருடைய வல்லமையை, பராக்கிரமத்தை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகின்றது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட பொழுது அவர் எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்களை அவர் தன் கைகளில் அவர் எடுத்துக்கொண்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பலத்த கரம் அது நம்மோடு இருக்கும் பொழுது அது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதாய் அது காணப்படுகின்றது. நமக்கு எதிரான எந்த சத்துரு வலை விரித்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எவ்விதமான மனுஷருடைய எதிர்ப்பின் தன்மைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பலத்த கரம் அது நம்மோடு கூட இருக்கும் பொழுது அது பராக்கிரமம் செய்கிறதாய் அது காணப்படுகின்றது. ஏசாயாவில் நம்ம வாசிக்கின்றோம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை இந்த மாதத்திலே அது நிச்சயமாகவே செழிப்பாய் மாறுகிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அந்த பராக்கிரமமான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பலத்த கரத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாக நடந்தேறுகிறது. நாம் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை மற்றவர்களிடம் எடுத்து கூறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பலத்த கரம் அது கிரியை செய்கிறது. ஸோ இந்த மாதம் அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தும் அவருடைய கரம் செய்கிற பலத்த காரியங்களையும் நாம் கண்டு அவருக்கு நாம் சாட்சியாய் நிற்கப் போகின்றோம். ஸோ ஹேவ் an amazing month of May. God bless you.